கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளில் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி சங்கீத புஸ்தகம் 42வது சங்கீதம் 5வது வசனம். என் ஆத்மாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்தில் இரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் என்று தாவீது சொல்லுகிறார். கலக்கமும் துயரமும் எந்த மனுஷனையும் விடுவதில்லை. தாவீது ராஜாவையும் அது விட்டு வைக்கவில்லை. தன் உள்ளம் கலங்கி தவிக்கிறதை உணர்ந்த அவர் யாரிடத்தில் போய் தன் கவலையை சொல்லுவார்? அவர் கலங்கினால் அவருடைய தேசமே கலங்கிவிடும் அல்லவா? ஆகவே அவர் தன் ஆத்மாவோடு கூட தானே பேசும்படி இந்த வார்த்தைகளை சொல்லுகிறதை காண்கிறோம். சவுல் தன் படை வீரர்களோடு தாவீதை துரத்தி சென்ற வேளைகளிலெல்லாம் கூட அவர் கலங்கி நடுங்கவில்லை. பெரிய பெரிய யுத்தங்களை பெலிஸ்தியரோடு செய்யும்போது கூட அவருடைய உள்ளம் கலங்கவில்லை. அதே நேரத்தில் மற்றவர்களுடைய வாயின் வார்த்தைகள், புண்படுத்துகிற வார்த்தைகள் அவருடைய இருதயத்தை கலங்க பண்ணிற்று. அவர் சொல்லுகிறார், உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரை எனக்கு உணவாயிற்று என்று சங்கீதம் 42:3 சொல்லுகிறார். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது அப்படின்னு சங்கீதம் 42:10 சொல்லுகிறார். தேவ ஜனமே, இன்று நாம் ஒரு கலக்கத்தின் மத்தியில் இருக்கிறோமா? எந்த வழியில் செல்வது என்று தெரியாமல் தடுமாறுகிறோமா? ஏன் ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை பாவங்களும் சாபங்களும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது, ஏன் முன்னேற்றம் இல்லை என்று கலங்குகிறோமா? ஒரு விஷயம், கலக்கத்தை மாற்ற தாவீது 3 காரியங்களை கண்டுபிடிக்கிறார். அதை தன் ஆத்மாவோடு கூட அவர் பேசுகிறதை அதே சங்கீதத்தில் நாம் காணலாம். என் ஆத்மாவே, தேவனை நோக்கி காத்திரு அப்படின்னு சொல்லி சங்கீதம் 42:5 வாசிக்கிறோம். 2வது அவர் சொல்கிறார், ஆத்மாவே கர்த்தரை நினைத்திரு அப்படின்னு சொல்லி அதே சங்கீதம் 42:6 சொல்லுகிறார். 3வதாக ஆத்மாவே கர்த்தரையே துதித்திரு என்று சங்கீதம் 42:8 சொல்கிறார். தேவ பிள்ளைகளே, நம்முடைய மனம் கலங்கி கொண்டே இருக்க வேண்டாம். உடனே கர்த்தருடைய பாதத்தில் ஓடி போய் அவருடைய சமூகத்தில் காத்திருங்கள். பல வேளைகளில் அவர் செய்கிறதை நாம் உடனே அறியாமல் இருந்தாலும் பிறகு நன்மையான பலனை நாம் காணுவோம். அந்த இயேசு பேதுருவை பார்த்து, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். யோவான் 13:7 வாசிக்கிறோம். கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கிறது மாத்திரமல்ல, அவரையே நினைத்திருங்கள். இயேசு கிறிஸ்து கூட அன்றைக்கு கெத்செமனே தோட்டத்தில் கலங்கவில்லையா? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும் என்று மன்றாடவில்லையா? அவருடைய உள்ளமும் கலங்கி தவித்தபடியினாலே தேவ பிள்ளைகளே, உங்களுடைய கலக்கத்தை அவர் அறிவார். கிறிஸ்துவை போல உங்கள் வாழ்க்கையை கர்த்தருடைய பரிபூரண சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது, என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே நிறைவேறட்டும் என்று சொல்லும் போது கர்த்தர் தம்முடைய மகிமையான சித்தத்திலே உங்களை வழி நடத்துவார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று ரோமர் 8:28 வாசிக்கிறோம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று யோவான் 14:1 வாசிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய உள்ளம் கலங்குதா? உங்களுடைய ஆத்மாவோடு பேசிக்கொண்டு இருங்கள். தேவ சமூகத்தை நாடுங்கள். அவருடைய இருதயத்தை அவருடைய சமூகத்தில் ஊற்றுங்கள். அப்பொழுது நம்முடைய கலக்கங்களை எடுத்து போடுகிறவர் கவலையற்ற ஒரு நிம்மதியான வாழ்க்கை கர்த்தர் தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீ ஏன் கலங்குகிறாய் என்று ஒரு கேள்வியை கர்த்தர் இந்த நாட்களில் வைக்கிறார். எல்லாருடைய வாழ்க்கையிலும் அது வரும், ஆனால் மாறும். இதுவே கர்த்தருடைய சித்தம். God bless you.